அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அர்ப்பணம் என்ற ஒரு சொல்லை மிகவும் பெரிய இடத்தில் வைத்து உயர்ந்த பொருளாக பார்த்து பேசி வருகிறோம். நமக்கு உடையது என்று நாம் உறவு கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை, ஒரு வஸ்துவை நமக்கு மிகவும் விரும்பியவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதை எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது அன்பாக அதை நமக்கு வேண்டிய ஒன்றை, நமக்கு இது வேண்டாம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அவரிடம் கொண்டு போய் என்னிடம் இருப்பதினும் இது உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று கூறி அதையும் பயன் கருதாது அவரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த உயரிய தொண்டைத்தான் அர்ப்பணம் என்று கூறுகிறோம். இறைவனுக்கு என்று தங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு தங்களை தாங்களே அடைக்கல பொருளாக அவர் திருவடியிலே வைத்து விட்டவர்கள்தான் அடியார் பெருமக்கள். அவர்களுக்குள்ளேயும் தங்கள் வாழ்விலே வளங்கள், செல்வம், காசு, பணம், உறவு, பந்தம் இவற்றையெல்லாம் துறந்து தன்னிடம் வந்த சிறிய வஸ்துவாகவே இருந்தாலும் இதுவும் இறைவனுக்கானது என்று அவர் திருவடிகளிலே அவற்றை ஒப்புவித்துவிட்டு தங்களுக்கு அதோடைய தொடர்பு எதுவும் வேண்டாம் என்று கருதி தனித்து நிற்கக்கூடியவர்கள்தான் அப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள். பயன் கருதாது செய்யப்படும் இந்த திருத்தொண்டை இறைவன் உலகிற்கு காண்பித்து கொடுத்து பற்றற்ற நிலையை அடைந்தவர்கள் எத்தனை மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், இயல்பிலேயே அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த சந்தோஷத்தோடு எப்படி இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் உலகிற்கு அற்புதர்களாக காண்பித்து கொடுத்த அடியார் பெருமக்களுக்குள்ளே 63 பேர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயன்மார்கள் என்று பட்டியலிட்டு பாடியிருக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒருவராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயனாருடைய புராணத்தைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதிபத்தர் பெயரே மிகவும் சிறப்பு வாய்ந்த திருநாமம். பக்தர்களுக்குள்ளே, பக்தி செய்பவர்களுக்குள்ளே உயர்ந்த நிலையில் பக்தி செய்தவர் என்று பொருளாகிறது. அதிபக்தி நிறைந்தவரான இந்த அடியார் நாகப்பட்டினம் என்றழைக்கப்படும் தொன்மை சிறப்பும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த கடற்கரை பட்டணமாக தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய அவ்வூரிலே பிறந்தார். நாகப்பட்டினம் பன்னெடுங்காலமாக மிகவும் வளம் நிறைந்த பகுதியாக அறியப்படுகிறது. கிழக்கு கடற்கரையோரத்திலே இருந்த துறைமுகங்களுக்குள்ளெல்லாம் மிகவும் காலத்தால் பழைய அந்த துறைமுகம் பல காலங்களிலும் செல்வ வளம் நிறைந்த பேரூராக இருந்து வந்திருக்கிறது. கடற்கரையோர பகுதியாக இருந்தபடியாலே அங்கே வலைஞர்கள் என்று அழைக்கக்கூடிய கடலிலே சென்று வலை வீசி மீன் பிடித்து வந்து அதன் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்ட பண்டைய சிறப்பு வாய்ந்த அந்த சமூகத்தினர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். கடற்கரையோரமாக அவர்களுக்கான குடியிருப்புகளும் அவர்களுக்கே உரித்தான வாழ்க்கை முறையோடும் வசித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்தான் அடியார்களுக்குள்ளே அதிபத்தராய் உயர்ந்து விளங்கிய இப்பெருமகனார். இவருடைய தொண்டு மிகவும் வித்தியாசமானது. இறைவனை எல்லாமுமாக பற்றி கொண்டார். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வரரான சிவபெருமானை தனக்குரிய பொருளாக, தன்னை ஆட்கொண்ட பொருளாக கருதி இறைவனுக்கு தான் நாள்தோறும் சேர்த்த செல்வத்தில் முதலில் கிடைத்த செல்வத்தை அர்ப்பணமாக கொடுப்பதையே தன் வாழ்க்கையிலே பக்தி செய்வதற்கான வழியாக கொண்டிருந்தார். அது என்ன விலைமதிப்பில்லாத முதல் பொருள். இவர் மீன் பிடிக்கக்கூடியதை தனக்கு வாழ்வாதாரமாக கொண்டிருந்தவர். அதனால் நாள்தோறும் கலத்தில் ஏறி கப்பலிலே கடலிற்குள் சென்று அங்கே மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகளை அடைந்து அங்கே வலை வீசி காத்திருந்து வலையிலே சிக்கக்கூடிய மீன்களையெல்லாம் சேகரித்து அதை கொண்டு வந்து கரையில் வைத்து விற்று அதன் மூலமாக பிழைப்பு. அப்படி பிடிக்கப்பட்ட மீன்களிலே முதலில் சேர்த்த மீன் கூட்டத்திலே ஒரு மீனை எடுத்து இது இறைவனுக்கு அர்ப்பணம் என்று கருதி சிவார்ப்பணமாக அதை மீண்டும் கடலிலேயே விட்டு விடுவார். இதுவே இவர் செய்து வந்த சிவத்தொண்டு. இதில் என்ன பிரமாதம் இருக்கிறது? தினந்தோறும் மீன் பிடிப்பவர்கள் எத்தனையோ 100 மீன்களை பிடிப்பார்கள். அதிலே ஒரே ஒரு மீனை கடலில் விட்டுவிட்டால் அது பக்தியா என்று நமக்கு கேள்வி எழலாம். ஆனால் இவர்கள் செய்து வந்த பக்தியின் சிறப்பு என்ன தெரியுமா? பல நாட்கள் ஒரே ஒரு மீன்தான் அவருடைய வலையிலே சிக்கும். அப்படி கிடைத்த அந்த ஒரு மீனையும் கூட இந்த மீன் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று கருதி அதை மீண்டும் கடலிலே விட்டு விடுவார். மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்கள் வேறேதும் தொழிலுக்கு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கான வருமானம் வலைவீசி பிடிக்கப்படும் மீனை விற்றுத்தான்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாளொன்றிற்கு ஒரே ஒரு மீன்தான் கிடைத்தால் அதையும் சிவார்ப்பணமாக கடலிலே விட்டு செல்வதென்பது அவருக்கு அன்றைய தினம் வருமானம் ஏதும் பெறாத நிலைக்கு தள்ளும் என்பதை நாம் உணர வேண்டும். இவருக்கும் உற்றார் உறவினர் சுற்றத்தார்கள் எல்லோரும் இருந்தார்கள். இவரை நம்பியிருந்த அவர்களுக்கு உணவிட வேண்டியாவது இவர் ஒரே ஒரு மீன் கிடைத்தாலும் அதை விற்று பிழைப்பாக வீட்டிற்கு கொண்டு செல்லாது அதையும் சிவார்ப்பணமாக மீண்டும் கடலிலே விட்டு வருவார். இப்படி வினோதமான ஒரு பக்தி செய்து வந்தார். நாள் செல்ல செல்ல இவர் பிடித்து வந்த மீன்களினுடைய அளவு குறைந்து கொண்டே வந்தது. கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய காலம் என்ற ஒன்றை அவர்கள் கணித்து வைத்திருப்பார்கள். அந்தந்த காலத்திலே ஆழ்கடலிலும் சில நேரங்களில் ஆழம் அதிகமில்லாத பகுதிகளிலும் சில நேரங்களில் சந்திப்பகுதிகளிலும் மீன்கள் நிறைய கிடைக்கும். அவற்றையெல்லாம் காலம் காலமாக மீன்பிடித்து வந்தவர்கள் அறிவார்கள். அந்த காலத்திற்கு தகுதியான இடத்திற்கு கப்பலை கொண்டு போய் நிறுத்தி படகில் இறங்கி அங்கே வலை வீசி காத்திருந்து மீன் கூட்டங்கள் அதிலே சிக்கியவுடன் வலையை மீட்டு கொண்டு போய் கப்பலில் சேர்த்து மறுபடியும் கரைக்கு வர வேண்டும். இப்படி கடினமாக செய்து வந்த உழைப்பிலே நிறைய மீன்கள் கிடைத்தால் அதிலே ஒன்றை அள்ளி அதை சிவார்ப்பணமாக கடலில் விடலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவருக்கு பல நாட்கள் ஒரு மீன்தான் இவருக்கான வருமானமாக கிடைத்தது. ஆனால் இரண்டாவதாக ஒரு எண்ணம் இல்லாமல் கிடைத்த அந்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கு என்று மீண்டும் கடலிலே இட்டார். இப்படி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை தனக்கு கிடைத்த பொருள் ஒன்றேயாயினும் அதையும் மற்றொரு எண்ணமில்லாது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதையே இவர் வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தார். சரி, அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மீனால் சிவபெருமானுக்கு என்ன பயன்? இவர் எந்த பயனும் கருதாது செய்து வந்தார். அதனுடைய பயனை இவருக்கு சிவபுண்ணிய கணக்காக பெருமான் சேர்த்து வந்தார். நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பூவினாலேயும் கனியினாலோ இறைவனுக்கு எந்த சிறப்பும் அதிகரித்து விடப் போவதில்லை. நாம் அர்ப்பணித்த பொருளையும் கூட அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அவருக்கு பெருமை. நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பழமோ ஒரு புஷ்பமோ இறைவனுக்கு மனதார சமர்ப்பிக்கப்பட்டதாக என்னையே உமக்கு தருகிறேன் என்ற எண்ணத்தோடு தருவதாய் அமைய வேண்டும். அப்படி பெற்றதை இறைவன் சிரசின் மேல் வகித்து உகப்பான். அதனால்தான் இங்கேயும் இறைவன் அந்த ஒரு மீனை அர்ப்பணமாக இட்ட அடியாருடைய பெருமை உலகெல்லாம் அறியும்படியாய் செய்ய வேண்டும் என்று அதற்கு தகுதியான காலம் பார்த்து காத்திருந்தார். அதற்கான காலமும் நெருங்கி வர சில நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு மீன்தான் கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மற்றொரு எண்ணமில்லாது கிடைத்த அந்த ஒற்றை மீனையும் கடலிலே இட்டு விட்டார். இப்படி தொடர்ந்து அவர் தொண்டு செய்து வர நாள்பட வீட்டிலே வருமானம் என்ற ஒன்று இல்லாமல் போனது. அவர்கள் பகுதியிலெல்லாம் அன்றைய வருமானத்தை கொண்டு அன்றைய தினத்தை பார்ப்பார்கள். சேர்த்து வைத்த செல்வம் என்பது அங்கே வழக்கமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் பசியால் வாடுவதல்லாது இவரை சேர்ந்தவர்கள் சுற்றத்தார்கள் யாரும் எந்தவிதமான சிறப்பும் அடைய முடியாதபடி பசிக்குள்ளானார்கள். நாள்பட ஒவ்வொரு நாளும் ஒரு மீனே கிடைத்து கொண்டிருக்க அதை மீண்டும் மீண்டும் கடலிலேயே விட்டு வந்தார். இப்படி அவர் செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் மீன் பிடிக்க கடலிலே இவர் கப்பல் பிரயாணம் மேற்கொண்டார். அன்றைய தினம் இறைவன் இவருடைய தொண்டின் சிறப்பை உலகறியச் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டிருந்தார். அதற்கு தகுதியாக இவர் வலை வீசிய இடத்திலே ஒரு மீன்தான் சிக்கியது. ஆயினும் அது முதல் மீன். அந்த மீனினுடைய சிறப்பென்ன தெரியுமா? வலையிலிருந்து அந்த மீனை பிரித்தெடுத்து பார்த்தபோது சூரியனை விடவும் பிரகாசம் பொருந்தியதாக அது தங்க மீனாக விளங்கியது. அந்த தங்க மீனினுள்ளும் ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் மின்வது போலே நவரத்தினங்களும் அதனுடைய உடம்பிலே மின்னி குதித்தன. இதை பார்த்த உடனிருந்தவர்களெல்லாம், ஐயா, கடலுக்கடியிலே அநேக திரவியங்கள் கிடைக்கும், கடலுக்கடியிலே அதிசயங்கள் நிறைய கிடைக்கும் என்று நம் பெரியவர்கள் சொல்லி கேட்டதுண்டு. ஆனால் இன்றுதான் முதலாக இத்தனை பிரகாசமான ஒரு பொன்மீன், அதுவும் நவரத்தினங்களால் இழைத்த பொன்மீனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல செல்வ வளம் சேர்ந்து இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கான தினம். இதை கொண்டு போய் விற்றால் நீங்கள் பல ஆண்டுகள் செல்வ வளத்தோடு இருக்கலாம் என்று கூறினார்கள். கேட்டார் அதிபத்தர். ஆயினும் இறைவனுக்கு முதலில் கிடைக்கும் மீனை அர்ப்பணிப்பதென்பது அவருடைய வழக்கமானபடியாலே அவர்கள் சொன்ன எந்த சொல்லும் அவர் செவிக்கு எட்டவில்லை. இன்னொரு பக்கத்தில் பசியால் வாடி துடிக்கும் அவருடைய உறவினர்களும் சுற்றத்தார்களும் இவருக்கு ஒரு பொருட்டாக படவில்லை.
பற்றெல்லாம் துறந்த நிலையில் இருந்தார் அல்லவா? அதனால் அந்த தங்க மீனை, ஒளிபொருந்திய தங்க மீனை, ரத்தினங்களால் இழைத்த தங்க மீனை அப்படி கையிலே சுமந்து சென்று மீண்டும் சிவார்ப்பணம் என்ற நிலையிலே கடலிலேயே விட்டுவிட்டார். இந்த நிலையில் நாம் சற்று நிறுத்தி நிதானமாக யோசிக்க வேண்டும். செல்வ வளம் என்பது இந்த உலகில் வாழும் காலத்தில் நாம் எல்லோரும் அனுதினமும் தேடிச் சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருள். வளமில்லாத ஒரு வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாய் போய்விடும். அதிலே சலிப்பு தட்டிவிடும். நமக்கானவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாரும் நம்மை விரும்பி வராதபடிக்கு விலகிச் சென்று விடுவார்கள். ஒருவன் தனக்கு அடிப்படை தேவைக்காகவாவது பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. எத்தனை சேர்த்தாலும் போதும் என்ற எண்ணம் வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே ஒரு அடியவர் தனக்கு அதுகாரும் பல நாட்கள் பட்டினி வாழ்க்கை கடந்து அன்றைய ஒரு தினம் ஒளிமிக்கதாய் செல்வ வளத்தின் குறியீடாக தங்கமீன் ஒன்று கிடைத்தது. அதுவும் ரத்தினங்கள் இழைத்த மீன். அதை கொண்டு போய் தான் விற்று பிழைத்திருந்தால் பல காலம் செல்வ வளத்தோடு இருந்திருக்கலாம். மற்றொரு விதியும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது. நாள்தோறும் கிடைத்த மீனில் உயிரோடு இருந்த ஒரு மீனைத்தான் அவர் கடலிலே விட்டு வந்தார். அன்றைய தினம் கிடைத்திருப்பதோ தங்கத்தாலான பெரிய மீன். அது உயிரோடு இருக்கும் மீன் இல்லை, தங்கத்தால் வார்த்து ரத்தினங்கள் பதித்த மீன். இதை தனக்கென்று வைத்துக்கொண்டு வேறு ஒரு மீன் கிடைத்தால் அதை இறைவனுக்கு விடலாம் என்ற எண்ணம் இல்லாது, கிடைத்த மீன், முதல் மீன் எதுவோ அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விதியின்படி செல்வத்திற்கு குறியீடாயிருந்த அந்த மீனை மற்றொரு கணம் நினைத்து கூட பார்க்காமல் மறுபடியும் கடலிலேயே விற்று முடித்தார். அந்த கணப்பொழுது ஆகாயத்திலே கடலுக்கு நடுவே சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷபவாகனத்திலே காட்சி கொடுத்து அந்த அளவில்லா பக்தரை, அதிபக்தரை தம்முடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு திருக்கயிலாய வாசியாக்கி அருளினார் என்று பார்க்கிறோம். எந்த நிலையிலும் தான் கொண்டிருந்த அந்த விரதத்திற்கு ஒரு குறை வராமல் செய்து வந்த அந்த தொண்டையே தமக்கு குறிக்கோளாய் கொண்டு தான் என் நிலைக்கு சென்றாலும் அதற்காக வேண்டி தன்னிலையிலே நின்று கலங்காமல் இறைவனுக்கு செய்து வந்த தொண்டை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பக்தியிலும் அதிபக்தி செலுத்தியவரான நாயனார்தான் இவர். இவர் பிறந்த குலத்தினாலேயோ, கற்ற கல்வியினாலேயோ, சேர்த்த செல்வத்தினாலேயோ சிவபக்தி செய்தாரா என்றால் இல்லை. பக்குவப்பட்ட மனநிலையிலே தாம் சிவபெருமானை உள்ளத்திற்குரிய பொருளாக தன்னுடைய உடையவராக பாவித்து வந்ததாலே கிடைத்த பொருள் எதுவாயினும் அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற விரதத்தின்படி கடைசி நிலையிலும் ஒழுகினார். அதனால்தான் மந்திரோபதேசம் பெற்றும் ஜபம், பூஜைகள் முதலியவற்றையெல்லாம் செய்யாதவராயிருந்தாலும் இவருடைய பக்குவ நிலையிலே, எல்லாம் சிவமாய் பார்த்த நிலையிலே கிடைத்த அந்த ஒரு மீனை பெருமானுக்கென்று அர்ப்பணித்து யாரும் அடைய முடியா பெரும் பதத்தை அந்த தொண்டின் மூலமாக அடைந்தார். இன்றும் கூட நாகப்பட்டினத்திலே வருடந்தோறும் இவருடைய குருபூசை விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கடற்கரைக்கு சுவாமியும் அம்மனும் ரிஷபவாகனத்திலே எழுந்தருளி கடலுக்கு நடுவே கலத்தில் நின்று கொண்டு அதிபக்தர் கிடைத்த பொன்மீனை மீண்டும் கடலில் விடும் ஐதிஹ்ய விழாவை இன்றும் நிகழ்த்தி காண்பிக்கிறார்கள். பக்தியுள்ளே அதிபக்தி செலுத்திய நாயனாரினுடைய அருட்பெரும் வரலாற்றை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.